அவர்களின் பள்ளி வருகையையும் கற்றல் திறனும் உயர்ந்துள்ளதை மாநில திட்டக்குழுவின் ஆய்வுகள் உணர்த்துகின்றன. பெண் கல்வியை ஊக்குவித்து அவர்களின் உயர்கல்வியை உறுதி செய்யும் விதமாக 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்று பட்டப்படிப்பு, பட்டய படிப்பு மற்றும் தொழிலாளர் கல்வி என உயர்கல்வியை தொடரும் மாணவிகளுக்கு மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் புதுமை பெண் திட்டத்தின் மூலம் மாதந்தோறும் ரூபாய் 1000 உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகின்றது. இதன் மூலம் உயர்கல்வியில் சேரும் மாணவிகளின் விகிதம் அதிகரித்து இடைநிற்றல் பெருமளவு குறைந்துள்ளது. நாட்டிலேயே அதிக அளவாக உயர்கல்வி சேர்க்கையை தமிழ்நாடு பெற்றுள்ளது. இத்திட்டத்தின் பங்களிப்பு முக்கியமானதாகும். குடும்பத்தின் வளர்ச்சிக்கும் பொருளாதாரத்திற்கும் பங்களிக்க வேண்டும் எனும் பெரும் கனவோடு தங்கள் இருப்பிடங்களை விட்டு நகரங்களுக்கு வரும் பெண்களுக்கு நவீன வசதிகளுடன் நியாயமான கட்டணத்தில் பாதுகாப்பான தங்கும் வசதியை பெற்றிட 19 தோழி விடுதிகள் ஏற்படுத்தியுள்ளன. இத்தகைய திட்டங்கள் மூலம் இந்தியாவிலேயே தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பெண் ஊழியர்களை அதிகமாக கொண்ட 40.3% மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் காலத்தில் தொடங்கப்பட்ட மகளிர் சுய உதவி குழு இயக்கம் இன்று ஆள்போல் தலைத்து ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமாக மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களின் சீரிய தலைமையின் கீழ் இயங்கி வருகிறது. தமிழ்நாடு மகளிர் மேம்பாடு நிறுவனத்தின் கீழ் மொத்தம் 4.9 லட்சம் சுய உதவி குழுக்கள் ஊரக மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் செயல்பட்டு வருகின்றன. கடந்த 5 ஆண்டுகளில் 1,34,000 கோடி ரூபாய் வங்கிக் கடனாக மகளிர் சுய உதவி குழுக்கு வழங்கப்பட்டுள்ளது. வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் நலனை கருத்தில் கொண்டு பொது விநியோக திட்டம் பொருட்களை அவர்களின் இல்லத்திற்கே சென்று வழங்கிடும் பொருட்டு மாண்புமிகு முதலமைச்சர் தாய்மானவர் திட்டத்தை இந்த அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் 18,37,000 குடும்ப அட்டைகளில் உள்ள 27,55,000 வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பயனடைந்து வருகிறார்கள். பகல் நேரங்களில் வயது முதிர்ந்தோரின் பாதுகாப்பு மற்றும் அவர்களுக்கு ஆதரவான சூழலை உறுதி செய்யும் பொருட்டு அன்புள்ளம் கொண்ட நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி 25 அன்பு சோலை இல்லங்கள் உருவாக்கப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் செயல்பட்டு வருகின்றன. ஆதிதிராவிடர் பழங்குடியினர் கல்வி மற்றும் சமூக முன்னேற்றத்தின் முன்னெடுப்புகளுக்கு தனி கவனம் செலுத்தப்பட்டு பல்வேறு முன்னோடி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளை சமத்துவ நாளாக நமது அரசு கடைபிடித்து வருகிறது. தமிழ்நாட்டின் பழங்குடியினர் மொழி வளங்கள் முறையாக ஆவணப்படுத்தப்பட்டு வருகின்றன. மேலும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் சமூக பொருளாதார நிலையை உயர்த்த இதுவரை 3 லட்சம் இலவச வீட்டுமனை இணையவழி பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளன. அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ஆதிதிராவிட மக்கள் வசிக்கும் பகுதிகளில் ரூபாய் 1000 கோடி மதிப்பிலான உட்கட்டமைப்பு வசதிகள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. மேலும் பழங்குடியினர் வாழும் பகுதிகளை மேம்படுத்துவதற்காக தொல்குடி திட்டத்தின் மூலம் ரூபாய் 1000 கோடி மதிப்பில் உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. பழங்குடியினருக்கான 315 கோடி ரூபாய் மதிப்பில் 7,255 வீடுகள் கட்டப்பட்டுள்ளன. இது மட்டுமல்லாது 246 கிராம அறிவுசார் மையங்கள் ஆதிதிராவிடர் மக்களுக்கும் பயனளிக்கும் வகையில் தேவையான வசதிகளுடன் அவர்களின் வாழ்விடங்களிலேயே அமைக்கப்பட்டு வருகின்றன. முதலமைச்சரின் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கான தொழில் முனைவோர் திட்டம் CM அறை தொடங்கப்பட்டதில் இருந்து இதுவரை 8,440 பயனாளிகளுக்கு 164 கோடி ரூபாய் மானியம் மட்டும் வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் நன்னிலம் மகளிர் நிலமடமை திட்டத்தின் கீழ் 1026 ஆதிதிராவிட மகளிருக்கு ரூபாய் 50 கோடி மானியம் அளிக்கப்பட்டு அவர்கள் தற்போது நில உடைமையாளர்களாக உயர்ந்துள்ளனர். அவர்களின் குடியிருப்பு வசதி மற்றும் வாழ்வாதாரத்தினை மேம்படுத்தும் நடவடிக்கைகளில் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது. அண்ணல் அம்பேத்கர் அயலக கல்வி திட்டத்தின் கீழ் அதிகபட்ச உதவித்தொகையாக 36 லட்சம் ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. இத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட 2003ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரை மிக மிக குறைவாக 6
மட்டுமே பயனடைந்தனர். ஆனால் 2021ஆம் ஆண்டிலிருந்து இதுவரை 385 ஆதிதிராவிட மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கு 162 கோடி ரூபாய் உதவித்தொகை அளிக்கப்பட்டு அவர்கள் உலகெங்கிலும் உள்ள பல்வேறு புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களில் பயின்று வருகின்றனர். ஆதி திராவிட குடியிருப்புகளை குறிக்க பொதுவாக பயன்படுத்தப்படும் காலனி என்ற சொல் ஆதிக்கத்தின் அடையாளமாகவும் தீண்டாமையின் குறியீடாகவும் மாறிவிட்டதால் அச்சொல்லை அதிகாரப்பூர்வ ஆவணங்களில் இருந்தும் பொது பயன்பாட்டில் இருந்து நீக்குவதற்கு இந்த அரசு ஆணையிட்டுள்ளது. இதன் மூலம் பிறப்பினால் அனைவரும் சமம் செய்யும் தொழிலில் காட்டுகின்ற திறமையில் மட்டுமே வேறுபாடு காண முடியும் என்று ஐயன் திருவள்ளூரின் வாக்குக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செயல் வடிவம் அளித்துள்ளார்கள். அறியாமையால் இளைஞர்களின் பாதங்கள் அழிவு பாதையில் பயன்பட்டு விடக் கூடாது என்பதற்காக போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு இயக்கம் இளைஞர்தம் அற உணர்வை வளர்த்திடும் வகையில் தந்தை பெரியார் நினைவு சொற்பொழிவு, மாநில அளவிலான சமூக நீதி பயிலரங்கம் போன்ற முன்னோடி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அரசு பள்ளி மாணவர்களுக்கு இளநிலை தொழிற்கல்வி படிப்புகளில் 7.5% உள்ஒதுக்கீடு அளிக்கும் திட்டத்தின் கீழ் கல்லூரிகளில் சேரும் மாணவர்களின் கல்வி, விடுதி மற்றும் போக்குவரத்து ஆகியவற்றுக்கான கட்டணத்தையும் அரசே ஏற்றுக்கொள்கிறது. இம்முன்னோடி திட்டத்திற்கு கடந்த 5 ஆண்டுகளில் 36,419 மாணவர்கள் பயன்பெறும் வகையில் 703 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கம் செய்யப்பட்டுள்ளது. தேசிய நிறுவன தரவரிசை கட்டமைப்பின் NIRF இந்திய அளவில் உள்ள முதல் 100 உயர்கல்வி நிறுவனங்களில் 17 நிறுவனங்கள் அமையப்பெற்று தமிழ்நாடு தொடர்ந்து முதலிடத்தினை பெற்று வருகிறது. பெருந்தலைவர் காமராஜர் கல்லூரி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் கடந்த 4 ஆண்டுகளில் 909 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரசு பொறியியல், கலை, அறிவியல் மற்றும் பல வகை தொழில்நுட்ப கல்லூரிகளில் கூடுதல் வகுப்பறைகள், ஆய்வகங்கள், பணிமனைகள், தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்டவை அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகளையும் மேம்படுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் இவ்வரசின் மிகப்பெரிய சாதனைகளில் ஒன்றாக கடந்த 5 ஆண்டுகளில் 36 கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் புதிதாக துவக்கப்பட்டுள்ளன. வளர்ந்து வரும் தகவல் தொழில்நுட்ப யுகத்தில் நம் மாணவர்கள் செயற்கை நுண்ணறிவு உட்பட தொழில்நுட்ப துறையில் உள்ள வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்திடவும் அத்துறையில் அரிய சாதனை படைத்திடவும் தமிழ்நாட்டில் உள்ள அறிவியல், பொறியியல், வேளாண்மை மற்றும் மருத்துவம் உட்பட பல்வேறு கல்லூரிகளில் பயின்று வரும் 10 லட்சம் மாணவர்களுக்கு இந்த ஆண்டில் 2172 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மடிக்கணினிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அரசின் இத்தகைய முயற்சியின் மாணவர்கள் அறிவுத்திறனை மேம்படுத்துவதுடன் உலகளாவிய போட்டித்திறன் கொண்ட மனித வளமாக அவர்களை உருவாக்கும் ஒரு வலுவான அடித்தளமாக திகழ்கிறது. அறிவு, தொழில்நுட்பம், புத்தாக்க முயற்சிகளை தொடர்ந்து ஊக்குவிப்பதன் மூலம் தமிழ்நாடு மேலும் முன்னேறி இந்தியாவின் வளர்ச்சி பயணத்தில் முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு விளங்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. மாணவர்தம் உயர்கல்விக்கு உதவும் வகையில் புதுமை பெண், தமிழ் புதல்வன் ஆகிய திட்டங்களின் கீழ் மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கி அவர்களது கல்வி செலவில் ஏற்படும் பற்றாக்குறை தணிக்கப்படுகிறது. திட்டங்களின் மூலமாக 12 லட்சத்துக்கும் மேலான மாணவ மாணவியர்கள் பயன்பெற்று வருகின்றனர். இத்திட்டங்களுக்கு கடந்த 5 ஆண்டுகளில் இந்த அரசு 1831 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளது. 2021-22ஆம் ஆண்டில் ஆட்சி அமைந்த தொடக்கத்திலேயே கொரோனா பெருந்தொற்று காரணமாக பள்ளி படிப்பில் ஏற்பட்ட தொய்வை சரி செய்து இடைநிற்றலை குறைக்க தன்னார்வலர்கள் உதவியுடன் மாணவர்களின் இல்லத்துக்கே சென்று கல்வி வழங்க இல்லம் தேடி கல்வி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. 1 முதல் 5 வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் எண்ணையும் எழுத்தையும் பழுதர கற்க உதவும் எண்ணும் எழுத்தும் திட்டமும், வாசிப்பதில் ஆர்வத்தை தூண்டுவதற்காக வாசிப்பு இயக்கமும் தொடங்கப்பட்டன. தகைசால் பள்ளிகள், கலை திருவிழா, உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள், திறன்மிகு வகுப்பறைகள், தொழிற்கல்வி பாடத்திட்ட மறுசீரமைப்பு, ஆசிரியர்களுக்கு கைக்கணி என பல்வேறு முன்னெடுப்புகள் பள்ளிக்கல்வித்துறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாடு திட்டத்தின் கீழ் வகுப்பறைகள், ஆய்வகங்கள், தகவல் தொழில்நுட்பங்கள் முதலிய உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. தமிழ்நாட்டில் தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளின் கட்டமைப்பினை மேலும் வலுப்படுத்தும் வகையில் கடந்த 5 ஆண்டுகளில் 4247 பள்ளி கட்டிடங்கள் கட்டுமானத்திற்காக 1359 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன.
இது மட்டுமன்றி பள்ளிகளுக்கு புத்துயிர் அளித்திட 678 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. திசைதோறும் திராவிட முத்தமிழறிஞர் மொழிபெயர்ப்பு திட்டம், இளந்தளிர் இலக்கிய திட்டம், நாட்டுடைமையாக்கப்பட்ட நூல்கள் வெளியீடு என பல்வேறு முன்னெடுப்புகள் மூலம் தமிழ் பண்பாட்டை பேணி வளர்த்திடவும் அறிவு செல்வங்களான நூல்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன. இலக்கிய திருவிழாக்கள், நூலகங்கள் போன்றவற்றின் வாயிலாக அறிவு பரவலாக்கமும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பள்ளி கல்வியை பரிவுடன் வளர்த்தெடுக்கும் பன்முக தன்மையிலான முயற்சிகள் வாயிலாக கல்விக்கான வலுவான அடித்தளம் இடப்படுகிறது. இளைஞர்களின் ஆற்றலை முழு அளவில் பயன்படுத்தி விளையாட்டு வீரர் வீராங்கனைகளின் வளர்ச்சியை ஊக்குவிப்பதுடன் மாநிலத்தின் பெருமையையும் உலகறிய செய்யும் பரந்துபட்ட உட்கமைப்பை வசதிகள் நமது அரசால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. திறமை வாய்ந்த விளையாட்டு வீரர்களை அடையாளம் காணவும், அடையாளம் காணப்பட்ட வீரர்கள் விளையாட்டுகளில் முழுமையாக ஈடுபட தேவையான களங்களை அமைத்து தருவதிலும் அவர்களுக்கு தேவையான பயிற்சிகளை தருவதிலும் அரசு ஆர்வத்துடன் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. உள்ளூர் அளவிலான விளையாட்டு வீரர்கள் மாநில அளவிலும் தேசிய அளவிலும் உலக அளவிலும் வெற்றி பெற தேவையான அனைத்து முயற்சிகளும் முழு மூச்சுடன் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. செயற்கை ஓடுபாதைகள், விளையாட்டு அரங்கங்கள், நீச்சல் குளங்கள், தரமான புதிய மாவட்ட விளையாட்டு வளாகங்கள் மற்றும் ஒலிம்பிக் அகாடமிகள் போன்றவை உருவாக்கப்பட்டு வருகின்றன. ஏற்கனவே செயல்பாட்டில் உள்ள நவீன அரங்கங்கள் சர்வதேச தரத்துக்கு ஈடு கொடுக்கும் வகையில் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. கேலோ இந்தியா மையங்கள் மற்றும் ஸ்டார் அகாடமிகள் போன்ற அமைப்புகள் விளையாட்டு வீரர்களின் திறனை மேம்படுத்த உருவாக்கப்பட்டுள்ளன. விளையாட்டு வீரர்களின் உடற்திறனை பாதுகாப்பதில் தனி அக்கறை காட்ட இந்த அரசு ஒருங்கிணைந்த விளையாட்டு அறிவியல் மையங்களை அமைத்துள்ளது. தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் ஆடுகளம் செயலி, டாக்டர் கலைஞர் விளையாட்டு தொகுப்புகள் வழங்குதல், தமிழ்நாடு வாகையர் அறக்கட்டளை, தமிழ்நாடு சாம்பியன்ஸ் பவுண்டேஷன் போன்ற முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. முத்தாய்ப்பாக சென்னை செம்மஞ்சேரியில் உலக தரத்திலான விளையாட்டு நகரத்தினை ரூபாய் 261 கோடி மதிப்பீட்டில் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கடந்த 5 ஆண்டுகளில் தொழிலாளர் நலத்துறையின் மூலம் நடத்தப்பட்ட 2437 வேலைவாய்ப்பு முகாம்களில் 3 லட்சத்துக்கும் மேலான இளைஞர்கள் தனியார் நிறுவனங்களில் பணி நியமனங்கள் பெற்றுள்ளனர். 2021 ஆண்டு வரை தமிழ்நாட்டில் 91 அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் மட்டுமே இயங்கி வந்த நிலையில் கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 41 புதிய அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் தொடங்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் தமிழ்நாட்டில் உள்ள மொத்த அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களின் எண்ணிக்கை 132 உயர்ந்துள்ளது. எல்லாருக்கும் எல்லாம் என்றிருப்பதான இடநோக்கி நடக்கின்றது இந்த வையம் என்ற புரட்சி கவிஞர் பாரதிதாசன் வரிகளுக்கு ஏற்ப நகர்ப்பகுதிகளில் கிடைக்கும் அனைத்து வசதிகளும் ஊரக பகுதி மக்களுக்கும் கிடைத்திட வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு இந்த அரசு செயல்பட்டு வருகிறது. ஊரக பகுதிகளில் வாழும் மக்களுக்கு பாதுகாப்பான குடிநீர், தரமான சாலைகள், கான்கிரீட் வீடுகள், நல்ல சுகாதாரம் போன்ற வசதிகளை வழங்குவதிலும் வறுமையை குறைத்து வாழ்வாதார வாய்ப்புகளை ஏற்படுத்தி அவர்களின் வாழ்க்கை தரத்தை நிலைக்கத்தக்க வகையில் மேம்படுத்துவதில் இந்த அரசு கவனம் செலுத்தி வருகிறது. தமிழ்நாட்டினை குடிசைகளே இல்லாத மாநிலமாக உருவாக்கும் உயரிய நோக்கத்துடன் கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் 2010 ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் தொடங்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக 2030 ஆண்டிற்குள் குடிசையில்லா தமிழ்நாடு என்று இலக்குடன் அறிவிக்கப்பட்ட கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் மூலம் எதிர்வரும் 6 ஆண்டுகளில் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டப்படும் என அறிவிக்கப்பட்டு இதுவரை 1 லட்சம் வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. மேலும் 1 லட்சம் வீடுகளின் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இது மட்டுமன்றி பல்வேறு அரசு திட்டங்களின் கீழ் 2001 ஆண்டு வரை கட்டித்தரப்பட்ட 1,16,000 வீடுகள் 1016 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பழுது பார்க்கப்பட்டு புனரமைக்கப்பட்டுள்ளன. 32 கிராம பகுதிகளில் போக்குவரத்து வசதியை மேம்படுத்திடவும், பொருளாதார நடவடிக்கைகளை ஊக்குவித்திடவும், வேளாண் விளைபொருட்களை நகரங்களுக்கு விரைவாக கொண்டு செல்லவும் கிராம சாலைகள் தரமாக அமைத்தல் அவசியம் என்பதனை கருத்தில் கொண்ட அரசு முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாடு திட்டத்தினை அறிமுகப்படுத்தியது.
இத்திட்டத்தின் மூலம் கடந்த 2022-23 ஆண்டு முதல் தற்போது வரை 20,485 கிலோமீட்டர் நீளமுள்ள 15,412 சாலைகள் 8,911 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்டுள்ளன. 33 கிராமப்புற பகுதிகளுக்கு மக்களுக்கு பாதுகாப்பான குடிநீர் வழங்க வேண்டியதின் அவசியத்தை உணர்ந்த அரசு தொடர்ந்து பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன. ஒன்றிய மாநில அரசின் பங்களிப்பில் நாள் ஒன்றுக்கு ஒரு நபருக்கு 55 லிட்டர் பாதுகாப்பான குடிநீர் வழங்க வேண்டும் என்ற இலக்குடன் உயிர்நீர் இயக்கம் ஜல்ஜீவன் மிஷன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் ஊரக பகுதிகளில் உள்ள 1,12,00,000 வீடுகளுக்கு இதுவரை குடிநீர் குழாய் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. தேசிய அளவில் உயிர்நீர் இயக்கத்தை சிறப்பாக செயல்படுத்தியமைக்கு ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசுக்கு விருது அளித்து பாராட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இவ்வளவு சிறப்பாக தமிழ்நாடு அரசு செயல்பட்டு இருப்பினும் தமிழ்நாட்டுக்கு இத்திட்டத்தினை செயல்படுத்த விடுவிக்க வேண்டிய 3,112 கோடி ரூபாய் நிதியினை ஒன்றிய அரசானது கடந்த 1.5 ஆண்டுகளாக விடுவிக்கவில்லை. மேலும் எந்த ஒரு புதிய திட்டத்திற்கும் அனுமதியும் அளிக்கப்படவில்லை. எனவே மிகவும் முக்கியமான இத்திட்டத்திற்கு தேவையான நிதி ஆதாரங்களை ஒன்றிய அரசு விரைவில் வழங்கிட தமிழ்நாடு அரசு வலியுறுத்தியுள்ளது. அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் 2 கீழ் ஒவ்வொரு கிராம ஊராட்சிக்கும் தேவையான அடிப்படை வசதிகள் ஏற்படுத்திட குறைந்தபட்ச அடிப்படை நிதியாக தலா 30 லட்சம் ரூபாயும் செயல்திறன் ஊக்க நிதியாக 5 லட்சம் ரூபாயும் வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் ஊரக பகுதிகளில் ஏற்கனவே கட்டப்பட்டுள்ள 10,417 நூலகங்கள் 163 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்டுள்ளன. 35 அடுத்தபடியாக இந்த அரசின் மிகப்பெரிய சாதனைகளில் ஒன்றாக வருவாய்த்துறை மூலம் தாங்கள் குடியிருக்கும் அணைக்கு உரிமையின்றி இருந்த லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கியதின் மூலம் இந்த அரசு அவர்களது வாழ்நாள் கனவை நிறைவேற்றியுள்ளது. சென்னை மற்றும் மாநிலத்தின் நகர்ப்பகுதிகளில் உள்ள குடியிருப்பு ஆக்கிரமிப்புகளை ஒருமுறை சிறப்பு வரைமுறைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் இதுவரை 80,816 தகுதியான பயனாளிகளுக்கு பட்டா வழங்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் 1980களில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மற்றும் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் மூலம் செயல்படுத்தப்பட்ட குடியிருப்பு திட்டங்களில் பட்டா வழங்குவதில் நிலவி வந்த நடைமுறை சிக்கல்களுக்கு தீர்வு காணப்பட்டு குறைந்த மற்றும் நடுத்தர வருமானமுடைய மக்கள் பயனடையும் வகையில் 1,42,00,000 பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளன. பொதுமக்களுக்கு நிரந்தர வீட்டு வசதி, சமநிலை உரிமை மற்றும் அவர்களின் மாண்பை உறுதி செய்யும் விதமாக இந்த அரசு மாநிலம் முழுவதும் ஆயுதிராவிட பழங்குடியினர் உட்பட விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு கடந்த மே 2021 முதல் டிசம்பர் 2025 வரை 22,71,000 வீட்டு மனை பட்டாக்களை வழங்கியுள்ளது. இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களிலும் வசிப்பவர்களின் வாழ்வு வளம் பெற 6,311 புதிய வீடுகள் 391 கோடி ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் 2,742 வீடுகள் 197 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டித்தரும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. 36 இந்திய அளவில் விரைவாக நகரமயமாகும் மாநிலங்களில் தமிழ்நாடு முதன்மையானது. பல்வேறு சவால்களையும் வாய்ப்புகளையும் இந்த நகரமயமாதல் உருவாக்குகிறது. எனவே நகர்ப்புற உட்கட்டமைப்பு, குடிநீர் வழங்கல், திடக்கழிவு மேலாண்மை, போக்குவரத்து, வீட்டு வசதி, சுற்றுச்சூழல் பேணுதல் ஆகியவற்றுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அவற்றிற்கான திட்டங்களை வடிவமைத்து செயல்படுத்துவது அவசியமாகிறது. தமிழ்நாடு 37 தமிழ்நாடு எங்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் வகையில் 87 குடிநீர் திட்டங்கள் 15,591 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிறைவேற்றப்பட்டு 1,65,00,000 மக்கள் பயனடைந்து வருகின்றனர். சென்னை பெருநகர் குடிநீர் வழங்கல் வாரியத்தின் சார்பில் கடந்த 43 ஆண்டுகளில் முதல் முறையாக நாளொன்றுக்கு சராசரி 1000 மில்லியன் லிட்டர் குடிநீர் 2021 ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. பெருகி வரும் மக்கள் தொகைக்கேற்ப சென்னை மாநகரின் குடிநீர் தேவையை மேலும் நிறைவு செய்திட கோவள வடிநில பகுதியில் 342 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாமல்லன் நீர்த்தேக்கத்தினை அமைப்பதற்கான பணிகளுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அடிக்கல் நாட்டியுள்ளார்கள்.
இதன் மூலம் நாளொன்றுக்கு 170 மில்லியன் லிட்டர் குடிநீர் கூடுதலாக விநியோகிக்க முடியும். 38 கலைஞர் நகர்ப்புற மேம்பாடு திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு 2504 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 5649 எண்ணிக்கையிலான பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. இத்திட்டத்தின் கீழ் தெருவிளக்குகள், சாலை மேம்பாடு, சமுதாய கூடங்கள், சந்தைகள், நூலகங்கள், பூங்காக்கள், எரிவாயு, தகன மேடைகள் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. 39 நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் கடந்த 5 ஆண்டுகளில் 575 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பொதுமக்கள் பங்களிப்புடன் பல்வேறு உள்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இத்திட்டத்தின் கீழ் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் அதிக அளவில் பயன்பெறும் வகையில் பொதுமக்கள் பங்களிப்பு தொகை மொத்த மதிப்பீட்டில் 5 ஒரு பகுதியாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. தூய்மை பணியாளர்கள் தொழில் முனைவோராக மாற்றும் திட்டத்தின் கீழ் அவர்களின் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது. 40 பொது போக்குவரத்தை மேம்படுத்திடும் வகையில் கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 6871 புதிய பேருந்துகள் செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. மேலும் 5216 புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்யப்பட்டு வருகின்றன. இது மட்டுமின்றி 3673 பேருந்துகள் புதுப்பிக்கப்பட்டுள்ளன. காற்று மாசுபடுவதையும் கார்பன் தடங்களையும் குறைத்திடும் முன் முயற்சியாக தமிழ்நாட்டின் வரலாற்றில் முதன்முறையாக 380 மின் பேருந்துகள் ரூபாய் 288 கோடி மதிப்பீட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளன. 41 சமூக நீதி நோக்குடன் மக்கள் நல நாடும் அரசாக செயல்பட்டு வரும் தமிழ்நாடு அரசு மக்களின் நல்வாழ்வை உறுதிப்படுத்துவதில் சிறப்பு கவனம் செலுத்தி வருகிறது. சென்னை கிண்டியில் தொடங்கப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை 1000 படுக்கைகள் 15 அறுவை சிகிச்சை அரங்குகளுடன் சென்னையின் அடையாளங்களில் ஒன்றாக மாறியுள்ளது. மேலும் காஞ்சிபுரம் மாவட்டம் காரப்பேட்டையில் உள்ள அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனையானது 750 படுக்கை வசதிகளுடன் 6.66 லட்சம் சதுரடி பரப்பளவில் ஒரு ஒப்புயர்வு மையமாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. 42 மக்கள் நலங்காக்கும் உயிர் காக்கும் இவ் அரசின் பல திட்டங்கள் பாராட்டுக்குரியவை. முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தில் பயனளிக்கும் பயனாளிகளுக்கான ஆண்டு வருமானம் 1,20,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டு 5 லட்சம் ரூபாய் வரையிலும் மருத்துவ காப்பீடு ஆண்டுதோறும் வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் 2053 சிகிச்சை முறைகள் அங்கீகரிக்கப்பட்டு கடந்த 5 ஆண்டுகளில் 6769 கோடி ரூபாய் மதிப்பிலான காப்பீட்டு தொகை அனுமதிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தால் 1,45 லட்சம் குடும்பங்கள் பயனடைந்து வருகின்றன. இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டத்தின் மூலம் விபத்தால் பாதிக்கப்பட்ட 4 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் நலன் பெற்றுள்ளனர். 43 நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் எனும் வள்ளுவனின் வழிகாட்டலின்படி செவ்வனே செயல்பட்டு வருகிறது. மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் கீழ் 2,51,00,000 பயனாளிகள் முதன்முறை சேவைகளை பெற்றுள்ளனர். 10,000க்கும் மேற்பட்ட பெண் சுகாதார தன் ஆர்வலர்கள் மூலம் அவர்களுக்கு தொடர் கவனிப்பும் அளிக்கப்பட்டு வருகின்றது. நோய்களை தொடக்க நிலையிலேயே கண்டறிந்து உரிய நேரத்தில் சிகிச்சை எடுக்க உதவும் நோக்கில் தொடங்கப்பட்ட நலங்காக்கும் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு முழுவதும் 986 சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு இதன் மூலம் 15 லட்சத்திற்கும் மேலான மக்கள் உயர் சிறப்பு மருத்துவ சேவைகளை பெற்று பயனடைந்துள்ளனர். குழந்தைகள் முதல் முதியோர் வரை அனைவரின் வாழ்க்கை தரத்தினையும் மேம்படுத்தி கடைகோடி தமிழரின் முகங்களிலும் புன்னகையை மலரச் செய்திடும் நோக்கில் சமத்துவ சமூக நீதி கொள்கைகளை கடைபிடித்து வரும் நமது அரசு மாற்றுத்திறனாளிகளின் நலன் காத்திட பல்வேறு புரட்சிகரமான திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வருகிறது. 45 மாற்றுத்திறன் கொண்டோரை மாற்றுத்திறனாளி என்னும் கண்ணியமான சொல்லால் குறிப்பிட வேண்டும் என்பதை அறிவுறுத்தியதுடன் மாற்றுத்திறனாளிகளுக்கான பல்வேறு நலத்திட்டங்களை அறிமுகப்படுத்திய முத்தமிழறிஞர் கலைஞரின் வழியில் நடைபோடும் இந்த அரசு மாற்று திறன் கொண்டோரின் குறைபாடுகளை தொடக்க நிலையிலேயே கண்டறிந்து உரிய சிகிச்சை மற்றும் திறன் பயிற்சி அளிப்பதன் மூலம் அவர்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கத்துடன் மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் திட்டத்தினை தமிழ்நாடு ரைட் செயல்படுத்தி வருகிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு சுயதொழில் தொடங்க கடனுதவி வழங்கப்படுகிறது. முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டவர்கள், அறிவுசார் குறைபாடு உடையோர்,
மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் ஆகியோருக்காக சிறப்பு இல்லங்கள் செயல்பட்டு வருகின்றன. 46 மாற்றுத்திறனாளிகள் வாழ்வில் மகுடம் சூட்டும் வகையில் தமிழ்நாட்டின் உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன முறையில் உறுப்பினராக்கும் வகையில் இந்த அரசு சட்ட திருத்தம் மேற்கொண்டுள்ளது. இதன் மூலம் 3631 மாற்றுத்திறனாளிகள் ஊரக மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் உறுப்பினர்களாகி தமிழ்நாட்டின் வளர்ச்சியை வடிவமைத்திடும் அரிய வாய்ப்பை பெற்றுள்ளனர். எல்லோருக்கும் எல்லாம் என்பதே இந்த அரசின் உயிர் நாடி என்பதை இந்நடவடிக்கை அழுத்தம் திருத்தமாக வெளிப்படுத்தியுள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கான மாதாந்திர உதவி தொகையினை இந்த அரசு 1000 ரூபாயில் இருந்து 1500 ரூபாயாக அதிகரித்துள்ளது. இதன் மூலம் 5,88,000 மாற்றுத்திறனாளிகள் பயனடைந்து வருகின்றனர். மேலும் கடுமையாக பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளின் மாதாந்திர பராமரிப்பு தொகையினை 1500 ரூபாயில் இருந்து 2000 ரூபாயாக நமது அரசு உயர்த்தியுள்ளது. இதன் மூலம் 2,58,000 மாற்றுத்திறனாளிகள் பயனடைந்து வருகின்றனர். 47 தொழில்துறையில் கடந்த 5 ஆண்டுகளில் சுமார் 12,16,000 கோடி ரூபாய்க்கும் மேலான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு மாநிலமெங்கும் தொழில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. பல்வேறு முன்னணி தொழில் நிறுவனங்களுடன் இதுவரை 1176 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதனால் உருவாக்கப்படும் வேலை வாய்ப்புகளின் எண்ணிக்கை சுமார் 36 லட்சம். 2025 ஆண்டில் மட்டும் 14.65 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான மின்னணுவியல் பொருட்கள் தமிழ்நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன. தேசிய அளவிலான மின்னணுவியல் ஏற்றுமதியில் தமிழ்நாட்டில் பங்கு 41.2% உயர்ந்து சாதனை படைத்துள்ளது. 48 முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் தொலைநோக்கு பார்வையில் சென்னையில் கடந்த 2000 ஆண்டு நிறுவப்பட்ட டைட்டல் பூங்கா தகவல் தொழில்நுட்ப துறையில் தமிழ்நாட்டிற்கான உயரிய இடத்தை உறுதி செய்தது. அதே வழியில் இந்த அரசு திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமில் ஒரு டைட்டல் பூங்காவையும், தஞ்சாவூர், சேலம், விழுப்புரம், தூத்துக்குடி, வேலூர், திருப்பூர் ஆகிய இடங்களில் மினி டைட்டல் பூங்காக்களையும் நிறுவியுள்ளது. மேலும் மதுரை, திருச்சி, ஓசூர், காரைக்குடி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ஈரோடு, நாமக்கல், திருவண்ணாமலை, கரூர், உதகமண்டலம், நாகப்பட்டினம் மற்றும் புதுக்கோட்டை ஆகிய இடங்களில் புதிய டைட்டில் மற்றும் மினி டைட்டில் பூங்காக்கள் நிறுவப்பட உள்ளன. இதன் மூலம் தமிழ்நாடு முழுவதும் இத்தொழில் பரவி நம் மாநிலம் சமச்சீரான வளர்ச்சியை எட்டும் நிலை உருவாகியுள்ளது. 49 சென்னையில் 83 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிதிநுட்ப நகரம் பின்டெக் சிட்டி ஒன்று உருவாக்கப்பட்டு வருகிறது. தொழில்துறையை ஊக்குவிக்கும் வகையில் தமிழ்நாடு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு கொள்கை, தமிழ்நாடு காலனி மற்றும் தோல் பொருட்கள் கொள்கை என 18 புதிய துறைசார் கொள்கைகளை இந்த அரசு வெளியிட்டுள்ளது. 50 தமிழ்நாட்டில் சுமார் 40 லட்சம் குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. இவை மாநிலத்தின் மொத்த தொழிற்சாலை உற்பத்தியில் மிக முக்கிய பங்கினை வகிக்கின்றன. தமிழ்நாடு வர்த்தக வரவுகள் தள்ளுபடி முறை என்னும் திட்டம், கலைஞர் கைவினை திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் மூலம் குறு, சிறு, நடுத்தர தொழில்களை ஊக்குவிக்கும் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தமிழ்நாடு புத்தொழில் மற்றும் புத்தாக்க கொள்கையும் வெளியிடப்பட்டுள்ளது. உலக புத்தொழில் மாநாடு, தொழிற்பயிற்சி மற்றும் முகாம்கள் என பல முன்னெடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. 51 தமிழ்நாட்டில் உயர்ந்து வரும் மின் தேவையை நிறைவு செய்துவிடும் நோக்கில் உடன்குடி மற்றும் எண்ணூர் அனல் மின் நிலையங்களில் 2640 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட புதிய அலகுகள் அமைக்கும் பணிகள் நிறைவு பெறும் தருவாயில் உள்ளன. மேலும் 520 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட புனல் மின் நிலையங்கள், மின்கலன் சேமிப்பு அமைப்புகள் மற்றும் நீரேற்று மின் திட்டங்கள் பல்வேறு இடங்களில் அமைக்கப்பட்டு வருகின்றன. மேலும் எண்ணூர் அனல் மின் நிலைய விரிவாக்க திட்டம், உடன்குடி அனல் மின் திட்டம் நிலை 2 மற்றும் 3 மற்றும் தூத்துக்குடி அனல் மின் திட்டம் விரிவாக்கம் ஆகியவையும் செயல்படுத்தப்பட உள்ளன. இவற்றின் மூலம் வரும் ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் மின் உற்பத்தி திறன் 7000 மெகாவாட்டிற்கும் அதிகமாக உயரும். இது மாநிலத்தின் தொழில்துறை வளர்ச்சிக்கு பேர் உதவியாக அமையப்பெறும். 52 நமது அரசு பொறுப்பேற்றதன் பின் மேட்டூர் அணையினை பாசன வசதிக்காக ஒவ்வொரு ஆண்டும்
குறித்த நேரத்தில் திறக்கப்படுவதோடு கடந்த 4 ஆண்டுகளில் 450 கோடி ரூபாய் செலவில் தூர்வாரும் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதால் கடைமடை வரை நீர் சேர்ந்து வேளாண் உற்பத்தியினை அதிகரித்து விவசாயிகளின் வாழ்வினை செம்மைப்படுத்தியுள்ளது. நீர் மேலாண்மையில் முன்னிலை வகிக்கும் தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 121 தடுப்பணைகள் மற்றும் 101 அணைக்கட்டுகள் ஆகியவை சுமார் 2086 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ளன. இவை மட்டுமன்றி அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தினை செயல்பாட்டிற்கு கொண்டு வந்ததன் மூலம் இதுவரை 1045 நீர்நிலைகள் நிரம்பியுள்ளன. இது மட்டுமல்லாது பல ஆண்டுகளாக முடிக்கப்படாமல் இருந்த தாமிரபரணி கருமேனி ஆறு நம்பியாறு திட்டத்தின் பணிகள் முடிக்கப்பட்டு தாமிரபரணி ஆற்றிலிருந்து மொத்தமாக 9.38 டிஎம்சி தண்ணீரானது திசைமலை மற்றும் சாத்தான்குளம் பகுதிகளில் உள்ள பல கிராமங்களுக்கு கொண்டு சேர்க்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் கூடுதலாக 56,933 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெற்றுள்ளன. மாநிலங்களுக்கு இடையே பாயும் நதிகளின் நீரில் தனது நியாயமான பங்கினை பெறுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மாநில அரசு எடுத்து வருகிறது. நமக்கே உரிய நியாயமான நீர் பங்கீட்டில் நாம் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம். 53 வேளாண் உற்பத்தியையும் உணவு தன்னிறைவையும் முதன்மை நோக்கமாக கொண்டிருந்த வேளாண் துறை திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்றுக் கொண்டது முதல் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையாக தற்போது செயல்பட்டு வருகிறது. 2021-22 நிதியாண்டு முதல் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறைக்கு தனி நிதிநிலை அறிக்கை அளிக்கப்பட்டு வருகிறது. கல்வி ஆராய்ச்சி தொடங்கி சந்தைப்படுத்தல் வரையிலும் வேளாண்மையுடன் தொடர்புடைய அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைந்த வகையில் செயல்படுவதற்கான விரிவான செயல் திட்டமாக வேளாண் நிதிநிலை அறிக்கைகள் அமைந்துள்ளன. 54 பண்பாட்டில் மட்டுமன்றி வேளாண்மையிலும் தமிழிலும் மரபுகளையும் பன்மைத்துவத்தையும் பேணி பாதுகாத்து வருகிறது. ஒருபுறம் தமிழ்நாட்டின் பாசன வேளாண்மை நவீனமடைவதற்கு தனி திட்டங்கள் பல செயல்படுத்தப்பட்டு வருகின்றன என்றால், மறுபுறம் மரபுசார் நெல் ரகங்களை பாதுகாக்க மானியத்துடன் விதை நெல்லும் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன. மண்ணுக்கேற்ற விவசாயத்தை ஊக்குவிக்கும் வகையில் 25 மாவட்டங்களில் சிறுதானிய இயக்கம் முடுக்கிவிடப்பட்டுள்ளது. சிறுதானியங்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிறப்பு கவனம் காரணமாக சிறுதானியங்களின் சாகுபடி பரப்பு கணிசமாக அதிகரித்துள்ளது. 55 சூழலியல் நோக்கோடு உயிர்ம வேளாண்மையையும் இயற்கை இடுபொருள் பயன்பாட்டையும் இந்த அரசு தொடர்ந்து ஊக்குவித்து வருகிறது. முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் ஒரு அரசு திட்டமாக மட்டுமின்றி ஒரு சூழியல் இயக்கமாகவே மாறியுள்ளது. கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் விவசாய குழுக்களுக்கு தேவையான கிணறு வசதிகள், உலர்கள வசதியுடன் கூடிய தரம் பிரிப்பு கூடங்கள் ஆகியவை ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன. 125 உழவர் சந்தைகள் புனரமைக்கப்பட்டு புதிதாக 14 உழவர் சந்தைகள் தொடங்கப்பட்டு முத்தமிழறிஞர் கலைஞரின் கனவு திட்டங்களில் ஒன்றான உழவர் சந்தை முன்பிருந்த எழுச்சியை மீண்டும் பெற்றுள்ளது. சராசரியாக நாள்தோறும் 10 கோடி ரூபாய் அளவிற்கு விற்பனை நடைபெற்று 8000 விவசாயிகள் 3 லட்சத்துக்கும் அதிகமான நுகர்வோரும் பயன்பெறுகின்றனர். 397 உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு மூலதன உதவி, கடன் உத்தரவாதம், சிறப்பு அங்கவாடிகள், தொழில்நுட்ப பயிற்சிகள், வேளாண் வணிக திருவிழா என்று பல்வேறு நிலைகளில் ஆக்கமும் ஊக்கமும் அளிக்கப்பட்டு வருகின்றன. 56 நெல் சாகுபடி பரப்பை அதிகரிக்க டெல்டா அல்லாத மாவட்டங்களில் சிறப்பு தொகுப்பு திட்டம், டெல்டா பகுதிகளில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் ஆகியவை இந்த அரசு வேளாண் வளர்ச்சிக்கென அறிமுகப்படுத்திய சில சிறப்பு திட்டங்கள். இந்த அரசு ஆட்சி பொறுப்பேற்றது முதல் இதுவரை 1,83,000 புதிய பாசன மின் இணைப்புகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன. மேலும் கட்டணமில்லா வேளாண் மின்சாரம் வழங்கிட கடந்த 5 ஆண்டுகளில் 26,723 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. 57 பசுமை போர்வை போர்த்திட சென்னை டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலையில் கலைஞர் நூற்றாண்டு பூங்காவை இந்த அரசு அமைத்துள்ளது. மேலும் சென்னை கிண்டியில் 118 ஏக்கர் பரப்பளவில் பல்வேறு இயற்கை சார்ந்த அனுபவங்கள் அளிக்கும் வகையில் உலக தரவாய்ந்த சுற்றுச்சூழல் பூங்கா அமைக்கப்பட உள்ளது. இவை மட்டுமன்றி மாமல்லபுரத்தில் நந்தவனம், மரபுசார் பூங்காவும், உதகமண்டலம் ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் ஒரு புதிய பூங்காவும் அமைக்கப்பட உள்ளன. இவை யாவும்
தமிழ்நாடு எங்கும் பசுமை பரப்பை விரித்திடும் உயரிய ஒருங்கிணை அடைய உதவிகரமாக இருக்கும். 58 தொழில் வளாகங்களில் நகர்ப்புற நிலப்பகுதிகளிலும் உள்ளூர் தாவரங்கள், காற்றை சுத்திகரிக்கும் மரங்கள், மாசுகளை குறைக்கும் மர வகைகள் உள்ளடக்கிய பசுமை வளையங்களை உருவாக்கி அறிவியல் அடிப்படையில் மறுவனமாக்கும் திட்டங்களை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகிறது. பசுமை தமிழ்நாடு இயக்கம் மூலம் வனம் மற்றும் நகர்ப்புற பகுதிகள், கடலோர மற்றும் தொழில் வளாக பகுதிகளில் அதிக அளவில் மறு சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கடந்த ஆண்டுகளில் 13,500 ஹெக்டேர் பரப்பு நிலம் புதிய காப்பு வனங்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளதோடு அலையாற்றி காடுகள் சீரமைப்பு, புயல், வெள்ளம் மற்றும் கடல் அரிப்புகளை தடுக்கும் உயிர் அரண்களை அமைத்து வருவதன் மூலம் நாட்டிலேயே முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது. 2490 ஹெக்டேர் பரப்பளவில் அலையாற்றி காடுகள் உருவாக்கப்பட்டுள்ளதோடு 1243 ஹெக்டேர் பரப்பளவிலான அலையாற்றி காடுகள் மறு சீரமைக்கப்பட்டுள்ளன. இந்தியாவிலேயே முதன்முறையாக 500 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம் உயிர் பன்மை பாதுகாப்பு, ஒருங்கிணைத்தல், காலநிலை மீள்திறன் மற்றும் வாழ்வாதாரங்களை உருவாக்குதல் ஆகியவற்றிற்கு ஆதாரமாக விளங்குகின்றது. 59 கடந்த 4 ஆண்டுகளில் 3 வனவிலங்கு சரணாலயங்கள், 3 பறவைகள் சரணாலயங்கள் மற்றும் 1 யானைகள் காப்பகத்தையும் இந்த அரசு அறிவிக்கை செய்ததன் மூலம் 2,86,000 ஹெக்டேர் நிலப்பரப்பு மேம்படுத்தப்பட்ட சட்ட பாதுகாப்பினை பெற்றுள்ளது. மேலும் பாக் வளைகுடாவில் 44,830 ஹெக்டேர் நீர்ப்பரப்பு கடல் பசு காப்பகமாக அறிவிக்க செய்யப்பட்டதன் மூலம் கடல் பல்லுயிர் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கைகளுடன் சேர்த்து மாநிலத்தின் மொத்த நிலப்பரப்பில் மரம் மற்றும் வனப்பரப்பினை தற்போது 24.4% தேசிய இலக்கான 33% உயர்த்த பல்வேறு தொடர் முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. 60 வைகை நதி நாகரிகத்தை உலகுக்கு எடுத்துக்காட்டும் வகையில் கீழடியில் அமைக்கப்பட்ட உலக தரம் வாய்ந்த அருங்காட்சியகத்தினை நாள்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் பார்வையிட்டு வருகின்றனர். மேலும் ஆதிச்சநல்லூர், சிவகலை, கொற்கை அகழ்வாயுகளில் கண்டெடுக்கப்பட்ட அரிய பொருட்களை காட்சிப்படுத்தப்படும் வகையில் உருவாக்கப்பட்ட பொருணை அருங்காட்சியகம் உலகளவில் பெரும் பாராட்டை பெற்றுள்ளது. சரித்திர தேர்ச்சிகொள் என்ற மகாகவி பாரதியின் வாக்கு மக்கள் மனங்களில் உணர்வு பூர்வமாக வெளிப்பட்டு வருவதை பார்க்கிறோம். 61 1000 ஆண்டுகள் பழமையான திருக்கோயில்களை புனரமைத்து பாதுகாத்திடும் வகையில் கடந்த 4 ஆண்டுகளில் 425 கோடி ரூபாய் அரசு நிதி ஒதுக்கீட்டில் 352 திருக்கோயில்களில் தொன்மை மாறாமல் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு இதுவரை 76 திருக்கோயில்களில் திரு குட முழுக்குகள் நடைபெற்றுள்ளன. மேலும் தமிழ்நாடு எங்கும் 857 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான 28,229 திருப்பணிகள் நடைபெற்று வருகின்றன. 3,956 திருக்கோயில்களில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு திரு குடமுழுக்குகள் நடத்தப்பட்டுள்ளன. ஒருங்கிணைந்த பெருந்திட்ட வரைவின் கீழ் 19 முக்கிய கோயில்களில் 1,770 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருப்பணிகள் மற்றும் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்துவதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. திருக்கோயில்களுக்கு சொந்தமான 8,262 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான 8,037 ஏக்கர் நிலங்கள் ஆக்கிரமிப்பிலிருந்து நீக்கப்பட்டது மிகவும் பாராட்டுக்குரியது. 62 சிறுபான்மையின மாணவர்கள் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் உயர் கல்வி பயில கல்வி உதவித்தொகை வழங்கும் புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பாரம்பரியமிக்க தேவாலயங்கள் மற்றும் மசூதிகளை அவற்றின் தொன்மை மாறாமல் புதுப்பிக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் ஹஜ் பயணிகளின் நலனுக்காக சென்னையில் 39 கோடி ரூபாய் மதிப்பில் ஹஜ் இல்லம் கட்டுமான பணிக்கான அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகள் தொடங்கியுள்ளன. 63 மக்களின் கோரிக்கை மனுக்களை உடனுக்குடன் தீர்த்து வைப்பதை இந்த அரசு பொறுப்பேற்ற முதல் நாளில் இருந்து முதன்மை கடமையாக கொண்டு செயல்பட்டு வருகிறது. முதல்வரின் முகவரி என்னும் துறை வாயிலாக இணையதளம், கைபேசி செயலி
மற்றும் கட்டணமில்லா தொலைபேசி எண் 1100 உள்ளிட்ட பல்வேறு வழிகளில் பெறப்படும் மனுக்களுக்கு தனித்துவமான அடையாள எண் வழங்கப்பட்டு மனுதாரர்களுக்கு அவர்கள் மனுவின் நிலையினை தெரிந்து கொள்ளும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 64 பொதுமக்கள் அதிக நாடும் சேவைகளை அவர்கள் இருப்பிடத்திற்கு அருகாமையிலேயே வழங்கிடும் வகையில் நவம்பர் 2023 முதல் மார்ச் 2025 வரை மக்களுடன் முதல்வர் திட்டம் 3 கட்டங்களாக செயல்படுத்தப்பட்டது. இத்திட்டத்தின் கீழ் 4000 நடத்தப்பட்டு 23,49,000 மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது. இத்திட்டம் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றதை தொடர்ந்து உங்களுடன் ஸ்டாலின் என்ற புதிய திட்டத்தில் ஜூலை 15, 2025 முதல் நவம்பர் மாதம் 2025 வரை 10,000 முகாம்கள் நடத்தப்பட்டன. இந்த சிறப்பு திட்டத்தின் கீழ் ஊரக பகுதிகளில் 15 துறைகளை சேர்ந்த 46 சேவைகளும், நகர்ப்புற பகுதிகளில் 13 துறைகளை சேர்ந்த 43 சேவைகளும் வழங்கப்பட்டன. இத்திட்டத்தில் 38,53,000 மனுக்கள் பெறப்பட்டு இதுவரை 36,62 மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளன. மக்கள் கோரிக்கைகளுக்கு உடனடி தீர்வு காணும் சூழலை உருவாக்கி நாட்டிற்கே மக்கள் நல அரசிற்கான இலக்கணமாக இவ்வரசு திகழ்கிறது. 65 அரசு பணியாளர்களின் நலன் காப்பதில் எப்போதும் அக்கறையுடன் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு அரசானது அவர்களின் 22 ஆண்டு கால கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக அவர்களின் கடைசி மாத ஊதியத்தில் 50% உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியமாகவும், தகுதி வாய்ந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு ஓய்வூதியதாரர்கள் பெற்று வந்த ஓய்வூதியத்தில் 60% குடும்ப ஓய்வூதியமாகவும் ஆண்டுதோறும் பணியில் உள்ள அரசு பணியாளர்களுக்கு வழங்கப்படுவதற்கு இணையான அகவிலை பணி உயர்வு மற்றும் 25 லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் பணிக்கொடை வழங்குவதில் மேற்கூறிய ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்துவதால் ஓய்வூதிய நிதியத்திற்கு முதற்கட்டமாக ஒரு முறை பங்களிப்பாக ரூபாய் 13,000 கோடி ரூபாயும், மேலும் ஆண்டுதோறும் அரசின் பங்களிப்பாக 11,000 கோடி ரூபாயும் நிதியையும் தமிழ்நாடு அரசு வழங்கும். தமிழ்நாடு அரசு சந்தித்து வரும் கடுமையான நிதி நெருக்கடியிலும் அரசு பணியாளர்களின் நலன்களை காத்திடும் பொருட்டும் இந்த திட்டத்தை செயல்படுத்த அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதை நான் மனமாற பாராட்டுகிறேன். அதே போன்று சிறப்பு காலமுறை ஊதியத்தில் பணியாற்றி வரும் பணியாளர்களின் சிறப்பு ஓய்வூதியம் குறித்து பல்வேறு கோரிக்கைகள் அரசு கனிவுடன் பரிசீலித்து உரிய ஆணைகளை விரைவில் வெளியிடும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். 66 ஒன்றிய அரசு எதிர்மறை மனப்பான்மையுடன் மாநில அரசை அணுகி வருவதால் மாநில அரசுக்கு உரிய திட்டங்களுக்கான அனுமதி மற்றும் நிதி ஒதுக்கீடுகள் தொடர்ந்து நிராகரிக்கப்பட்டு வருகிறது. கவலைக்குரியது. தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு திட்டங்களுக்கு மாநில அரசின் கொள்கைகளுக்கு எதிரான நிபந்தனைகளை ஒன்றிய அரசு விதித்து அத்திட்டங்களை செயல்படுத்துவதில் பெரும் தடைகளை உருவாக்குவது மட்டுமல்லாமல் அத்திட்டங்கள் முற்றிலும் முடங்கும் சூழ்நிலையையும் உருவாக்கியுள்ளது. இது மாநிலத்தின் வளர்ச்சிக்கு பெரும் தடையாக உள்ளது. 67 பிக்ஜாம், பெஞ்சல் புயல்கள் போன்ற இயற்கை பேரிடர்களால் தமிழ்நாடு பெரும் சேதத்தை சந்தித்த நேரங்களில் மாநிலத்தின் நிவாரண உதவி கோரிக்கைகள் முழுமையாக ஏற்கப்படாமல் மிக சொற்பமான தொகை மட்டுமே ஒன்றிய அரசு விடுவித்தது ஏமாற்றம் தருகிறது. ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் சமக்கர சிக்ஷா அபியான் ஆண்டு பணி திட்டத்திற்கு திட்ட ஒப்பளிப்பு வாரியம் PAP அனுமதித்த தொகையை ஒன்றிய அரசு முழுமையாக விடுவிக்காமல் உள்ளது. 3,548 கோடி ரூபாய் நிதியை ஒன்றிய அரசு விடுவிக்காததன் காரணமாக அத்திட்டங்களுக்குரிய முழு செலவையும் மாநில அரசே ஏற்றுள்ளது. 68 சரக்கு மற்றும் சேவை வரி விகிதங்களின் சீரமைப்பு காரணமாக மாநிலங்களில் பெருமளவிலான வருவாய் இழப்பினை சந்தித்து வரும் வேளையில் மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய வரி வருவாயை மடைமாற்றும் வகையில் ஒன்றிய அரசானது மேல் வரி மற்றும் கூடுதல் கட்டணங்களை விதிப்பதை தவிர்த்திட நமது அரசு வலியுறுத்துகிறது. 69 நாடெங்கும் ஊரக பகுதிகளில் பல கோடி ஏழை எளியோருக்கு, குறிப்பாக பெண்கள் மற்றும் ஆதிதிராவிட மக்களுக்கு ஊதிய வேலையை உறுதி செய்யும்
மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் அடிப்படை நோக்கத்தினை சிதைத்திடும் வகையில் வளர்ச்சி அடைந்த இந்தியா ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார இயக்கம் ஊரகம் பிபி ஜீராம்ஜி என்ற புதிய திட்டத்தினை ஒன்றிய அரசு அண்மையில் அறிவித்துள்ளது. ஊரக பகுதிகளில் வாழும் ஏழை மக்களின் சமூக பாதுகாப்பினை உறுதி செய்திடும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் மூலம் ஊரக பகுதிகளில் உள்கட்டமைப்பு வசதிகள், இயற்கை வளங்கள் பாதுகாப்பு, பசுமைப்படுத்துதல், நீர்பிடிப்பு மேலாண்மை போன்ற எண்ணற்ற பணிகள் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டு நாட்டிலேயே இத்திட்ட செயலாக்கத்திற்கான விருதுகளை தமிழ்நாடு அரசு தொடர்ந்து பெற்று வந்தது குறிப்பிடத்தக்கது. 70 இத்திட்டத்தினை நீக்கியது கிராமப்புற பகுதிகளின் வளர்ச்சியை தடுப்பது மட்டுமின்றி மாநில அரசின் நிதி நெருக்கடியினை மேலும் அதிகரிப்பதற்காக பிபி ஜீராம்ஜி என்ற புதிய திட்டத்தினால் தமிழ்நாட்டின் நிதி சுமை ஆண்டு ஒன்றிற்கு சுமார் 5000 கோடி ரூபாய் வரை மேலும் அதிகரிக்கும். ஏற்கனவே பல்வேறு ஒன்றிய அரசின் திட்டங்களுக்கு மாநில அரசின் பங்கு தொகையை அதிகரித்ததின் வாயிலாக மாநில அரசின் திட்டங்கள் எதனையும் முறையாக நடைமுறைப்படுத்த இயலாமல் நெருக்கடி தரும் ஒன்றிய அரசின் காழ்ப்புணர்ச்சியின் ஒரு அங்கமாகவே இப்புதிய திட்டத்தினை கருத வேண்டியுள்ளது. எனவே இப்புதிய திட்டத்தினை திரும்ப பெற்று மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திற்கு மேலும் கூடுதல் நிதி ஆதாரங்களை ஒதுக்கி அதை வெற்றிகரமாக செயல்படுத்த ஒன்றிய அரசு முன்வர வேண்டும். 71 தமிழ்நாடு அரசின் திட்டங்களில் முத்தாய்ப்பானதாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அமைந்தது என்றதால் மகளிர் விடியல் பயண திட்டம், புதுமை பெண் திட்டம், பத்திரப்பதிவில் பெண்களுக்கான கட்டண சலுகை என மகளிர் மேம்பாட்டிற்காக இந்த அரசு அறிமுகப்படுத்திய திட்டங்களை அடுக்கிக் கொண்டே செல்லலாம். இவ்வாறாக மகளிர் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக இந்த அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு நல திட்டங்களில் பெரும்பான்மையான மாநிலத்தின் சொந்த நிதியில் இருந்து மட்டுமே செயல்படுத்தப்படுவது என்பதும் இந்த அரசுக்கு மேலும் பெருமை சேர்க்கும் ஒன்றாகும். 78 தமிழ்நாடு மீனவர்களின் பாதுகாப்பிற்கு இந்த அரசு அதிக முன்னுரிமை அளித்து வருகிறது. பாக் வளைகுடாவின் பாரம்பரிய மீன்பிடி பகுதிகளில் மீன்பிடி தொழிலில் ஈடுபடும் போது வழி தவறி இலங்கையின் கடல் எல்லைக்குள் நுழைய நேரிடும் நிகழ்வுகளில் சர்வதேச எல்லையை கடப்பதாக கூறி இலங்கை கடற்படையினர் தமிழ்நாட்டு மீனவர்கள் கைது செய்யப்படுகின்றனர். பின்னர் மாநில மற்றும் ஒன்றிய அரசுகளின் நடவடிக்கைகளால் அவர்கள் விடுவிக்கப்பட்டாலும் இடைப்பட்ட காலத்தில் அவர்கள் சிறைவாசத்தை அனுபவிக்கும் நிலையும், மீனவர்கள் விடுவிக்கப்பட்டாலும் அவர்களின் விடுவிக்கப்படாத நிலையும் நிலவுவதால் அவர்களின் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்படுகின்றது. இந்த நீண்டகால பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கான பேச்சுவார்த்தை நடத்திட கூட்டு பணிக்குழுவை மீண்டும் உயிர்ப்பித்திடவும் இருதரப்பும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையான தீர்வை எட்டிடவும் ஒருங்கிணைந்த முயற்சிகளை ஒன்றிய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த அரசு வலியுறுத்தி வருகிறது. பல்வேறு நிதி நெருக்கடிக்கு இடையே ஒன்றிய அரசு உறுதியளித்தபடி உரிய நேரத்தில் தனது பங்கை விடுவிக்கும் என எதிர்பார்த்து சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்ட பணிகளை தடைபடாமல் நடைபெறுவதற்காக மாநில அரசே தனது சொந்த நிதியில் இருந்து திட்டத்திற்கு தேவையான நிதியை உரிய நேரத்தில் முன்னதாகவே விடுவித்து வந்தது. ஆனால் ஒன்றிய அரசு தனது பங்குயை விடுவிப்பதில் ஏற்பட்ட காலதாமத்தால் கடந்த 2 ஆண்டுகளாக மாநிலத்தில் மற்ற பணிகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வதில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தொடர் கோரிக்கைகளின் அடிப்படையில் ஒன்றிய அரசு சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்கு 50:50 என்ற விகிதத்தில் பங்கு மூலதன உதவி வழங்க ஒப்புதல் அளித்தது. இந்நிலையில் இத்திட்டத்திற்கான நிதியினை உரிய நேரத்தில் ஒன்றிய அரசு விடுவிக்கும் எனில் இத்திட்ட பணிகள் திட்ட காலக்கெடுவிற்கு முன்னதாகவே முடிக்கப்படும். தற்போது 74 தற்போது சென்னைக்கு அடுத்தபடியாக அதிவேகமாக வளர்ந்து வரும் 2ஆம் நிலை நகரங்களான கோயம்புத்தூர் மற்றும் மதுரை மாநகரங்களில் மெட்ரோ ரயில் திட்டத்தின் தேவையை உணர்ந்து அங்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என இந்த அரசு முடிவு செய்தது. அதற்கான விரிவான திட்ட அறிக்கைகள் தயாரிக்கப்பட்டு
ஒன்றிய அரசின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. எனினும் இந்த திட்ட அறிக்கைகளுக்கு ஒப்புதல் அளிக்காமல் அவற்றை ஒன்றிய அரசு திருப்பி அனுப்பியுள்ளது வருத்தம் அளிக்கிறது. கோயம்புத்தூர் மற்றும் மதுரை நகர மக்களில் 20 லட்சத்துக்கும் குறைவான மக்கள் தொகையை உள்ளதால் இத்திட்ட அறிக்கைகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்படவில்லை என ஒன்றிய அரசு விளக்கம் அளித்துள்ளது. தகுதியின் அடிப்படையில் மற்ற மாநிலங்களில் அனுமதிக்கப்பட்ட நகரங்களுடன் ஒப்பிடும்போது அவற்றை விட பெரிய நகரங்களான கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை நிராகரித்திருப்பதன் மூலம் மெட்ரோ ரயில் திட்டத்திலும் தமிழ்நாட்டை ஒன்றிய அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் அணுகும் நிலையே காணப்படுகிறது. 75 ஒன்றிய அரசின் கல்விக் கொள்கையில் வரையறுக்கப்பட்ட மும்மொழி பாடத்திட்டத்தை இந்த அரசு ஏற்கவில்லை. இதனால் தமிழ்நாட்டிற்கு விடுவிக்கப்பட வேண்டிய மானியங்கள் நிறுத்தி வைக்கப்பட்ட போதும் அதனால் பெரும் நிதிச்சுமை ஏற்பட்ட போதும் ஒன்றிய அரசின் மும்மொழி பாடத்திட்டத்தை ஏற்பதில்லை என்பதை பல்வேறு தருணங்களில் இந்த அரசு தெளிவுபடுத்தி வந்துள்ளது. என்றுமே இருமொழி பாடத்திட்டம் என்பதே தமிழ்நாட்டின் கொள்கை என்பதை இந்த அரசு வெளியிடப்பட்டுள்ள தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கையில் உறுதியாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. 1968ஆம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா அவர்கள் வகுத்து தந்த இருமொழி கல்வி திட்டத்தினை நாம் நமது இரு கண்கள் போல காத்து வருகிறோம். நம் உயிர்வோடும் உணர்வோடும் கலந்துள்ள செந்தமிழை காப்பதில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. சூழ்நிலையிலும் இக்கொள்கையில் எவ்வித மாற்றத்தையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான இந்த அரசு ஒருபோதும் ஏற்காது. 76 இந்தி மொழி திணிப்பை எதிர்த்து மாமன்றம் பல்வேறு காலகட்டங்களில் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. இவ்வரசு பொறுப்பேற்றதற்கு பின்னர் 2022ஆம் ஆண்டு ஒன்றிய அரசின் கல்வி நிறுவனங்களில் இந்தி மொழியே பயிற்று மொழியாக இருக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட அலுவல் மொழி தொடர்பான பாராளுமன்ற குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தக்கூடாது என ஒன்றிய அரசினை வலியுறுத்தி இப்பேரவையில் ஒரு மனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. எனினும் தற்போது அனைத்து உயர்நிலை நிறுவனங்களிலும் 3ஆம் மொழி கற்பிக்க வேண்டும் என்று பல்கலைக்கழக மானிய குழு சுற்றறிக்கை வெளியிட்டுள்ளது. பல்கலைக்கழக மானிய குழுவின் இந்த நடவடிக்கையை மறைமுகமாக இந்தி தணிப்பாக மட்டுமே இவ்வரசு கருதுவதோடு இதனை நடைமுறைப்படுத்தக்கூடாது என ஒன்றிய அரசை இவ்வரசு வலியுறுத்துகிறது. 77 இவ்வகையில் உயர்தனி செம்மொழியின் பெருமையினை உலகறிய செய்திடவும் தமிழ்நாட்டின் உரிமைகளை போராடி பாதுகாத்திடவும் தமிழ் மக்களின் பெருங்கனவை நிறைவேற்றிடவும் எந்நாளும் ஓயாது உழைத்திட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது குறித்து நான் மனமாற பாராட்டுகிறேன். நாட்டின் பிற மாநிலங்களும் பின்பற்றும் வகையில் தமிழ்நாடு அரசு கடந்த 5 ஆண்டுகளில் அறிமுகப்படுத்திய பல வெற்றிகரமான திட்டங்கள் அனைத்துமே மக்களின் தேவையை அறிந்து அவர்களது வளமான வாழ்வு நலன் கருதியே வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் எதிர்வரும் 2030ஆம் ஆண்டிற்குள் தமிழ்நாடு அடைய வேண்டிய பரவலான வளர்ச்சி மற்றும் உயரிய இலக்குகள் குறித்து மக்களின் தேவைகள் மற்றும் கனவுகளை கண்டறிந்திட மாநிலத்தில் உள்ள 1,91,00,000 கிராமப்புற மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் உள்ள குடும்பங்களை சந்தித்து அவர்கள் பயன்பெறும் அரசு நலத்திட்டங்கள் குறித்தும் அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் மற்றும் கனவுகளையும் அறிந்திடும் நோக்கத்தில் 50,000க்கும் மேற்பட்ட தன் ஆர்வலர்களை பயன்படுத்தி உங்கள் கனவை சொல்லுங்க என்ற திட்டம் துவக்கப்பட்டுள்ளது. கடைகோடி தமிழரின் கனவுகளையும் கருத்துக்களையும் கண்டறிந்து எதிர்வரும் 5 ஆண்டுகளில் தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில் விரைந்து பயணித்திட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான தமிழ்நாடு அரசு முழு முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. அந்த முயற்சி வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 79 அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எனது இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மகாகவி பாரதியாரின் காலத்தால் அழியாத கவிதை வரிகளுடன் எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாடு. நன்றி, வணக்கம்.